இப்ப குடிபோதையில இருக்க ஆணை யாரும் பெருசா சீண்ட மாட்டாங்க. அவன் பாட்டு அனாதையா ரோட்ல கிடப்பான். ஆனா குடிபோதையில ஒரு பெண் வந்து தடுமாறிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அடுத்து? அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். கண்டிப்பா அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு ஆல்ரெடி. கண்டிப்பா உங்களுடைய எதுக்குமே உங்களால இது பண்ண முடியாது. இல்ல நான் அதை கேட்கல பாரு. நான் பெண்களே இப்ப லேடிஸ் காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பாரு. இப்ப லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குன்னா அதுல ஒரு பொண்ணு வந்து ரொம்ப படிப்பு மட்டும் போதும், மத்தவங்க எல்லாம் பழகுது, எல்லா கூடயும் அது கெட்ட பசங்க நல்ல பசங்க எல்லா கூடயும் பழகுது. ஆனா அதுல ஒரு குரூப் மட்டும் பாத்தீங்கன்னா அங்க அறாத்தா நாங்க தான் ஃபன் பண்றோம், நாங்க தான் இந்த இடத்துல வந்து எப்பவுமே ஹாப்பனிங்கா இருக்கோம், நல்லா நாங்கெல்லாம் குடிக்கிறோம் இல்ல தம் அடிக்கிறோம்னு அவங்க கூட வந்து சேராம தனிமைப்படுத்தப்பட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து அது வந்து அது ஆக்சுவலா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த தனிமை வந்து நீங்க வந்து நம்மள ஒதுக்கிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு உங்க லைஃப்ல நடந்து ரொம்ப 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 நல்ல விஷயம்னு நினைங்க. அதான் சொல்றேன். ஏன்னா அவங்களோட நம்ம டிராவல் ஆக அது உங்களோட லைஃபை கரப்ட் ஆகிரும். உங்க லைஃப் வந்து எவ்வளோ தப்புகள் நோக்கி உங்களை நகர்த்துமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. காலேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பசங்களுக்கும் பெரிய அளவு இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துட்டு இருக்கு. உங்களால ஒரு உண்மையான